ஹலோ ஃப்ரெண்ட், நம்ம ஆல்ரெடி வந்து இந்த 4 டாபிக் வந்து பார்த்தாச்சு. இன்னும் இந்த டூ டாபிக் இருக்குது பேலன்ஸ். மொத்தம் 6 டாப்பிக்காக இதில் வந்து இது ப்ரிசர்வேஷனும் எவாலுவேஷன் ஆஃப் மைக்ரோபியல் ஸ்டெபிலிட்டி வந்து இப்போ பார்த்துடலாம். இப்போது ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸிங் ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ். இந்த டைட்டில் பார்த்தாலே உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிட்ருக்கும். ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட் வந்து நம்ம ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸை வச்சு நம்ம எப்படியெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்னா என்னது? மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு தான் ஆன்டினாவே உங்களுக்கு என்னது? அது இந்த வராமல் இது தடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஆன்டி சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி தான் இதுவும். மைக்ரோ ஆர்கனிசம் வராமல் தடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஏஜென்ட் தான் ஆன்டி மைக்ரோ ஏஜென்ட். இது வச்சு நம்ம ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்டை வந்து ப்ரிசர்வேஷன் பண்ணோம். ப்ரிசர்வேஷன்னா பதப்படுத்துறது. ஓகேவா? இதுதான் இந்த கொஷினோட இது கிளியராக திருத்தா. இப்போ வந்து என்னென்னா என்ன கொடுத்துருக்காங்க நல்லா பாருங்கள். an antimicrobial agent preservation of chemical substance used to improve இது வந்து ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். ஓகேவா? இது எதுக்காக யூஸ் பண்ணுதுன்னா நம்ம ட்ரக்கோட லைஃப்பை வந்து அதிகப்படுத்துறதுக்காக, இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் க்ரோத்தை வந்து இன்ஹிபிட்னா தடுக்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த இன்ஹிபிட் பண்ணியும் அப்படின்னா அது ஸ்பாயிலேஜ்னா கெட்டு போகிறது, அந்த கெட்டு போகிறதுலேருந்து நம்ம அந்த கெட்டு போகிறத கம்மி பண்ணுறதோ அது மாதிரி பண்ணி வந்து நம்ம அந்த ட்ரக்கோட ஷெல் லைஃப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவோம். ஓகேவா? ஷெல் லைஃப்னா என்னது? வாழ்வு காலம்னு சொல்லலாம். ஓகேவா? அது மாதிரி இம்ப்ரூவ் பண்ணோம் அந்த ட்ரக்கோட இதோட மெயின் ஃபங்க்ஷன். ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்டோட அப்படி சொல்ல முடியாது. அதான் மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆன்டி மைக்ரோபியல். இந்த ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்டை வச்சு நம்ம ப்ரிசர்வேஷன் பண்ணுறோம் இல்லையா? இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா, ப்ரிவெண்ட் தி க்ரோத் ஆஃப் அன்வான்ட் தேவையில்லாத மைக்ரோ ஆர்கனிசம்ஸ்லாம் வளர்கிறத வந்து தடுக்கிறதுக்காக தான் நம்ம இதை வந்து பண்ணுறோம். ஓகேவா? கடகடன்னு ஈஸியாக புரிஞ்சிடும் இந்த கொஷின். செம்ம சிம்பிள். நீங்கள் எக்ஸாம் வந்தால் கூட சூப்பராக எழுதலாம் இந்த கொஷின்லாம். A single preservation. இப்போ இது என்ன மீனிங்னா, சிங்கிள் ப்ரிசர்வேஷன் நாட் சூட்டபிள் ஃபார் ப்ரிசர்வேஷன் ஆல். இப்போ வந்து எப்படி நான் சொல்கிறது? இப்போ நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க இல்லையா? அப்போ டாக்டர் கிட்ட போகிறப்போ வந்து சில ட்ரக்கு வந்து ஓப்பன் ஏரியாவில் வச்சுருப்பாரு. அந்த இன்ஜெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுற அந்த பாட்டிலேருந்து இன்ஜெக்ஷன் எடுப்பார் இல்லையா? அதெல்லாம் மட்டும் ஃப்ரீசரில் வச்சுருப்பார். ஓகேவா? நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அந்த மாதிரி தனித்தனியாக வைக்கிறாங்கன்னா, ஒரே ப்ரிசர்வேஷன் வந்து எல்லாத்துக்குமே செட் ஆகாது. ஒரு ட்ரக்குக்கும் ஒரு ஏற்ற மாதிரி இது வரும் இல்லையா? ஒன்று ட்ரை பிளேஸு, ஒன்று டார்க் பிளேஸு, ஒன்று கோல்டு பிளேஸு, அது மாதிரி அதுதான் சொல்கிறாங்க. சிங்கிள் ப்ரிசர்வேஷன் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார். ஒருத்தருக்கும் எல்லாத்துக்குமே வேறு தேவைப்படும். ஓகேவா? அதே தான் ப்ரிசர்வேஷன் வைட்லி எம்ப்ளாய்டு டோஸ் அந்த டோஸை பேஸ் பண்ணி எமல்ஷன், சஸ்பென்ஷன், செமி சாலிடு அது மாதிரிலாம் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஒரு ட்ரக்கை. ஓகேவா? இதெல்லாம் நம்ம எப்படி இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண ட்ரக்கெல்லாம் எப்படி நம்ம ப்ரிசர்வேஷன் பண்ணலாம் டிஃப்ரெண்ட் சோர்ஸை வச்சு பார்த்தோம்னா இது மெயின் இது. ஓகேவா? இதை நீங்கள் அப்படியே எழுதணும் எக்ஸாமில். அப்போ தான் சூப்பராக மார்க் வரும் உங்களுக்கு. உங்களுக்கு கேட்டாங்கன்னா நம்ம ஃபார்முலேஷன்னா நான் ஃபார்முலேஷன் பண்ணி வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா டேப்லெட் பண்ணியிருக்கோம், ஐ ட்ராப் பண்ணியிருக்கோம், லிக்விட் மிக்சரு, லிக்விட்ஸ் மிக்சர், செமி சாலிட் இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? இதெல்லாம் வந்து நம்ம எப்படி ப்ரிசர்வேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, டேப்லெட்டை வந்து மெத்தைல் ப்ரொபைனு, ஃபீனாலு, கிறிசால் இது வச்சு நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணலாம். ஓகேவா? ப்ரிசர்வேஷன் பண்ணலாம். ஐ ட்ராப்பை வந்து பென்சோ ஆல்கனியம் குளோரைடு, ஃபினைல் மெர்குரிக் நைட்ரேட் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து இது பண்ணலாம். லிக்விட் வந்து ஆல்கஹாலு இதே தான். செமி சாலிட் வந்து இது மெத்தைல் பேராபின் அதே தான், சேமாக தான் வரும். ஓகேவா? இந்த குளோரோக்ரிசாலு, டைக்ளோரோ பென்சைல் ஆல்கஹால் இதெல்லாம் வச்சு நம்ம இது பண்ணலாம். ஓகேவா? இது மெயின் பாயிண்ட்டு. நான் சொன்னதை வச்சு எழுதுனீங்கன்னாவே 1 பேஜ் வந்துடும். ஓகேவா? எக்ஸாமில். அப்புறம் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ப்ரிசர்வேஷன்னா, ப்ரிசர்வேஷன் பண்ணுறது மூலிமா நமக்கு என்னென்ன பயன் இருக்குது அப்படின்றது தான் கேரக்டரிஸ்டிக். என்னென்ன இருக்குன்னா, நம்மளால் வந்து மைக்ரோ ஆர்கனிசம் வளர்கிறத வந்து ஈஸியாக கில் பண்ணிட முடியும். ஓகேவா? அதுதான் ரேப்பிடாக மைக்ரோ ஆர்கனிசம் வந்து அதிகமாக வளர்கிற மைக்ரோ ஆர்கனிசம்ஸை கூட நம்ம வந்து கில் பண்ணலாம் அப்படின்னு தான் மீனிங் இதுக்கு. ஓகே, படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஷுட் ஏபிள் டு கில் ஆல் தி மைக்ரோ ஆர்கனிசம் கண்டாமினேஷன் ரேப்பிட்லினா மோர்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது அதே பாயிண்ட் தான். அடுத்ததுனா கேரக்டரிஸ்டிக்னா இட் ஷுட் பி நான் டாக்ஸிக். இது வந்து எந்த பாய்சனும் இருக்காது ப்ரிசர்வேஷன் பண்ணுறதுனால. ஓகேவா? அப்புறம் இது வந்து இரிட்டேஷனும் நமக்கு தராது. இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ் மாதிரி. ஓகேவா? ஃபிசிக்கல் கெமிக்கல் சேஞ்சஸ்லாம் எதுவும் நடக்காது. அது வந்து ஸ்டேபிளாக இருக்கும். இட் ஷுட் பி ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கலி ஸ்டேபிளாக இருக்கும். அப்புறம் காஸ்ட் எஃபெக்டிவ் அட் லோ கான்சன்ட்ரேஷன் த்ரூ அவுட் தி லைஃப் ஆஃப். அந்த லோ கான்சன்ட்ரேஷனை வச்சு நம்ம லைஃப் அந்த மெடிசனை வந்து நல்லா எஃபெக்டிவ்னஸாக மாற்றலாம். ஓகேவா? எஃபெக்டிவ்னஸ்னால் நல்லா ஸ்ட்ராங்காக
எப்படி சொல்கிறது, எஃபெக்டிவ் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, எஃபெக்டிவ்னஸ்னால் வீக்காக இருக்கிற மாதிரி. ஓகேவா, நல்லா ஸ்ட்ராங்கான ட்ரக்காக நம்ம வந்து அதை வச்சுக்க முடியும். ஓகேவா, காஸ்ட் எஃபெக்டிவ்னா காஸ்ட் வந்து நல்லா அதிகமாக இருக்கும். இது நம்ம நிறைய செலவு பண்ணால் தான் இந்த மாதிரி ப்ரிசர்வேஷன்லாம் பண்ண முடியும். லோ காஸ்ட்டில் வந்து பண்ண முடியாது. அதுதான் சொல்லுவாங்க, காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும் இதில். அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து இந்த எவாலுவேஷனுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு டெஃபினிஷன், இது வந்து ப்ரிசர்வேஷன் முடிஞ்சிச்சா, அடுத்த வீடியோவில் வந்து எவாலுவேஷன் சொல்கிறேன்.